அனைவருக்கும் வணக்கம். மே 7 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலையில் சொல்லியிருந்தோம் ஒரு மார்க்கெட் சைடுவே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா நேற்றே நல்ல ஒரு மூமெண்ட்டு லோ டு ஹை வந்து கொடுத்துருக்காங்க. இது டிகே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கும். ஏன்னா வீக்லி எக்ஸ்பீரியன்ஸ் சென்செக்ஸில் இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிஃப்டியில் 24,398. இப்போ ஓப்பன் ஆயிட்டாங்க. ஓப்பனுக்கு பிலோ 24,398 நம்மளுக்கு ஓப்பன். அப்போ ஓப்பனுக்கு பிலோ இருக்கிறாங்க. ஓப்பனுக்கு பிலோ எவ்வளோ இருக்காங்க? லோ எவ்வளோ வந்திருக்காங்க அப்படின்னா 24,300. அப்போ லோ ஹை நம்மளுக்கு ஹை டு லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட் வந்து லோ கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன் டே ரேஞ்ச் வந்து இந்த ஓப்பனை பிரேக் பண்ணாத வச்சும் ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் அவரேஜாக நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இந்த 200 பாயிண்டில் ஒரு 120 பாயிண்ட் தான் கொடுத்துருங்க. திருப்பி ஒரு ஓப்பன் வந்து பிரேக் பண்ணுறப்ப இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் வந்து ஆவரேஜாக நம்மளுக்கு கொடுக்கணும். நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு ஆவரேஜாக கிடச்சிருக்காங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம மார்க்கெட் சைடுவே தான் போயிருக்காங்க. அப்போ இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ மார்க் பண்ணியிருந்தாலும் ஒரு இம்பாக்ட் கிடச்சிருக்கும். இந்த சைடுவே மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையர் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் பெரிய மூவ்மெண்ட் கிடைக்கல. எஸ்எல் தான் கிட்ட ஆணுச்சு. அப்போ இந்த மாதிரி ட்ரேடிங் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டில் இருக்கிறப்ப கொடுத்தோம். நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் பை வந்து ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஹை லோ அதை வந்து மார்க் பண்ண சொல்லியிருந்தோம். அப்போ 15 மினிட்ஸ் ஹை லோ வந்து மார்க் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மோஸ்ட்லி மார்க்கெட்டே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாது இன்னைக்கு ஃபுல்லாகவே. இது ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி கீழே வந்துட்டாங்க. நல்ல ஒரு இம்பாக்ட் இந்த லோக்கு வந்தோட நல்ல ஒரு இம்பாக்ட் கிடச்சிருந்தது கிடச்சிருக்கும். இங்கே வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இல்லை இந்த இடத்துல இருந்து மேலே போகிறப்ப இங்கே உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் இங்கே கிடச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். 15 மினிட்ஸ் கேண்டில் இது ஃபேக் பிரேக் அவுட்லேருந்து கீழே ஆனால் 100 பாயிண்ட் தான் லோ டு ஹை வந்து நம்மளுக்கு இருந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸில் பார்ப்போம். சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. சேம் ஓப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 78,339. அப்போ ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்காங்க சென்செக்ஸ்லேருந்து. ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்கிறப்ப ரேஞ்ச் வந்து கீழே தான் நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் 500 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு இந்த ஹை டூல் வந்து ஒன் டே ரேஞ்சில் 500 பாயிண்ட் வந்து அவரேஜாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய S1 இதில் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு இங்கேருந்து கீழே வந்தவங்க ஒரு சைடேவாக போயிட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் திருப்பி ஓப்பன் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓப்பனை பிரேக் பண்ணியிருந்து அங்கேருந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கீழே வந்திருந்தாங்க. இதெல்லாம் நல்ல ஒரு இம்பேக்ட் இன்னைக்கு கிடச்சிருந்தது. ஓகேங்களா? அப்போ இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் 15 மினிட்ஸ் வந்து ஹைலோ வந்து மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் அவங்க அந்த லோக்கு இந்த ஹைக்கு வரப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடச்சிருக்கும். இதில் வந்து டிகே தான் அதிகமாக நடந்தாங்க. மேலே கீழேயும் காலுக்கும் புட்டுக்கும் டிகே அதிகமாக பண்ணாங்க. பட் ஆனால் மூவ்மெண்ட்டும் நம்மளுக்கு சென்செக்ஸில் இன்னைக்கு ஹெவியாகவே இருந்தது மேலேயும் கீழேயும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் இது இப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா எதாச்சும் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு 24,400 நெக்ஸ்ட் வந்து 24,480 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். 24,500 போவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் 480லேருந்து மார்க்கெட் கீழே ரிவேஸ் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸில் நம்ம சொல்லியிருந்தோம் காலையில் இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 78,500 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே போனாங்களாமே 78,750 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் 78,500லேருந்து மார்க்கெட்டு நம்மளுக்கு ரிவேஸ் கொடுத்துட்டு ஒரு சைடு வேலாம் நம்மளுக்கு முடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இந்த சைடுவே மூவ்மெண்ட் பெருசாக தான் இருந்தது. பட் ஆனால் கரெக்டான இடத்துல நம்மளுக்கு இந்த ஹை லோ இல்லை நம்ம பிடிச்சிருந்தோம் அப்படின்னா தப்பிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா சென்செக்ஸில் வந்து இன்னைக்கு டிகே அதிகமாக நடந்தாங்க. ஹை லோவில் காலும் சரி புட்டும் சரி பெருசாக ப்ரீமியம் கொடுக்கல. ஆனால் கொடுத்த ப்ரீமியத்தில் நம்மளுக்கு
எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிடும். நம்ம ஓடிஎம் அப்ளை பண்ணனால நம்மளுக்கு எஸ்எல் தான் கிட்ட ஆணுச்சு. பெருசாக மூவ்மெண்ட்டு கொடுக்கல. ஓகேங்களா? ஓடிஎம் வந்து பெரிய இம்பேக்ட் இன்னைக்கு நடக்கல. நன்றி, வணக்கம்.